படம் வந்து தண்டகாரண்யம் எப்படி இருக்குன்னா, கமல் சார் ஒரு சில படம் எடுப்பார் பாருங்களா, ஹேராமு, ஒரு இது நம்ம விஸ்வரூபம், ஒரு கோரான ஒரு டெப்த்தான ஒரு பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அந்த கோரான பாலிடிக்ஸ் தான் இந்த படம் அப்படிங்கிறது. ரொம்ப போல்டான அட்டெம்ப்ட். இந்த படத்தை வந்து நிறைய ப்ரெஷர் பண்ணி தடை ஏன் வரல அப்படின்னு தான் வந்து யோசிக்கணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட், சூப்பரான ஒரு ஸ்டோரி. டைரக்டருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். அவ்வளோ ஒரு போல்டான அட்டெம்ப்ட், தைரியமாக எடுத்திருக்காரு. ஒரு நல்ல ஒரு கதைங்க, எல்லாருமே பார்க்கக்கூடிய அளவுக்குள்ள இருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க. அதான் நக்சல் வந்து ஸ்கேம் ஒன்று எப்படி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அப்பாவியான ஒரு மக்களை கொண்டு போயிட்டு அந்த நக்சலுக்குள்ளே நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு ஒரு ஸ்கேம், அவங்கள சரண்டர் பண்ணி கடைசியில் அவங்களே வந்து சாவடிக்கிறது. இது வந்து சும்மா ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக இல்லை யாருக்காவது அகெயின்ஸ்டாக எடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸு, ட்ரூ ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இது வந்து எடிட்டோரியலாகவே வந்து வந்திருக்கு, ப்ரெஸ்ஸில் நிறைய நியூஸில் வந்து வந்திருக்கு. அந்தளவுக்கு வந்து எடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு கான்செப்ட். எல்லாருமே பின்னிருக்காங்க. குறிப்பாக கலையரசன் தான் கதை. கலையரசன் தான் இந்த படத்தில் கிங்கு. கலையரசனை நோக்கி தான் போகுது. அவருக்கு அண்ணனா வந்து கெத்து தினேஷ் வராரு. அவர் வர சீன்லாம் உண்மையாக வந்து ஒரு மாஸ் ஹீரோ அஜித் சாரம் விஜய் சாரம் வரும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி கன் எடுத்துகிட்டு வந்து சம்பவம்லாம் பண்ணுறாரு. ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம லப்பர் பந்தில் பார்த்து அதே தினேஷ் அவர்களுடைய ஆக்டிங் சூப்பர். இதை தாண்டி இந்த டான்சிங் ரோஸ்னு ஒருத்தர் வராரு மத்தியில், அவர் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது உண்மையிலே மிரட்டல். இந்த படத்துக்கு ஒரு செம்ம ஒரு பலம் சேர்த்துருக்கோம் அந்த கேரக்டர். இதை தாண்டி வர கேரக்டர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும். ஒரு கண்டிப்பாக அவங்க வர வைக்கும் அந்த அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸு. வேறு வழி இல்லை, அப்படி தான் முடிச்சாகணும். கமர்ஷியல் படம்னா வந்து ஹீரோவை நம்ம காப்பாற்றலாம், இதில் ஒன்றும் பண்ண முடியாது. கிளைமேக்ஸு தான் அந்த படத்தில். அதில் வந்து தப்பிச்சு வந்தவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுத்தாங்கன்றது தான் கிளைமேக்ஸு. ரொம்ப சூப்பராக. என்னென்னா அந்த நம்ம நக்சல் ஸ்கேம் மாதிரி கலையரசனை கொண்டு வந்து சாவடிச்சிருவோன்னு ஒரு ஸ்கேம் இருக்குது தமிழ் சினிமாவில். ஸோ அந்த ஸ்கேமை வந்து இதில் திரும்ப பண்ணியிருக்காங்க. கலையரசன் இதுலேயும் சாகுறாரு. நல்ல ஒரு படங்க. ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக், பலம் படத்துக்கு நல்ல படம், தரமாக இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். குறிப்பாக வந்து இந்த மாதிரி பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நல்லா பார்க்கலாம்.